1972 வெளிவந்த திரைப்படம் தான் நல்ல நேரம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்.ஏ. திருமுகம். இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தை சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யானைகளை வச்சு மிக அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் நல்ல நேரம். மிக அருமையான ஒரு திரைப்படம். கே.ஆர். விஜயா, எம்ஜிஆர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் கலந்த மிக அருமையான ஒரு திரைப்படம். ஒரு குடும்பமாக யானைகளை வச்சு எடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமம். இருந்தாலும் சின்னப்பா தேவர் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பல திரைப்படங்கள் யானைகள் வச்சு எடுத்துருக்குறாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இப்போது மே 30 இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுதாங்க. ரசிகர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடுங்கள். சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் மே 30 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நல்ல நேர படம் அந்த டயத்தில் வந்த பாடல் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை திரும்ப இப்போது ரீரிலீஸ் பண்ணதாங்க. சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் எம்ஜிஆர் பேரவை மற்றும் அனைத்து தோழ அமைப்புகளும் இந்த திரைப்படத்தை வெளியிடுதாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ அந்த பழைய திரைப்படங்களை வெளியிட்டால் கூட இன்றைக்கி வர திரைப்படங்கள் போதும் அந்த அளவுக்கு 2 வாரம் 3 வாரம் 100 நாளும் ரிலீஸ் பண்ணி நிறைய திரைப்படங்கள் ஓடிருக்கு. அதுபோல் நல்ல நேரம் திரைப்படம் மே 30 திரையரங்கு வெளியிடுறாங்க. கண்டு மகிழுங்கள். சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு.